ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹைலி ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு வெஹிக்கல் ரிலேட்டடான பிஸ்னஸ். கண்டிப்பாக என்ன வெஹிக்கல் ரிலேட்டடான பிஸ்னஸ்னு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வருங்க. நீங்கள் டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட்ஸை டார்கெட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரீட்டைல் மார்க்கெட் டார்கெட் பண்ணுங்கள். நல்லா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் கொடுக்குங்க. இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமான ரா மெட்டீரியல்ஸால் தேவை கிடையாது, ரொம்ப மினிமல் ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக ரன் பண்ணலாங்க. ரொம்ப இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த பெருசாக வேலைக்கெல்லாம் போகிறதில்ல அதிகமாக பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோவிட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மோரோவர் ஒரு சிட்டி சைடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் நமக்கு என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நியூ வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு 200+ வீடியோஸ் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே நிறைய குட் கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஒரு 2 days ஒன்ஸ் நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டயர் ரீட்ரீட்டிங் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டயர் ரீட்ரீட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓல்டு டயர்ஸை வந்து ரீபில்ட் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ அந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி நீங்கள் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த டயர் ரீட்ரீட்டிங் அப்படிங்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி டயரோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டயர் வந்து மினிமம் ஒரு 2 yearsக்கு மேலே வந்து உங்களுக்கு டயரே வராது. ஸோ அதனால் வந்து நியூ டயர் வாங்குறது கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த காசை பியர் பண்ண முடியாமல் கொஞ்சம் அதிகமாக டயர்ஸ் வந்து ரேட் வந்து கண்டிப்பாக டயர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரீமோல்டிங் பண்ணது ரீட்ரீட்டட் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரீபில்ட்டு, ரீமோல்டு, ரீட்ரீட்டு அப்படிம்பாங்க. நிறைய வேர்ட்ஸ் நம்ம மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம்னா நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அதிலிருந்து அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோங்க. ஸோ இதுக்கு வந்து மெயின் டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் ஏஜென்சியில் இருக்குல்ல, அதை நீங்கள் கண்டிப்பாக டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி பஞ்சர் ஷாப்ஸை டார்கெட் பண்ணலாம். வெஹிக்கிள் ரிப்பேர் ஷாப்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் அந்த இதில் டார்கெட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் யூனிட்ஸ் இருக்குல்லங்க, அது மாதிரி ஏரியாவை நீங்கள் டார்கெட் பண்ணலாங்க. ஹைவேஸில் வந்து பஞ்சர் ஷாப்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் மெயினாக டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் சேல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டயர் வந்து ரீசேல் பண்ணுறாங்களா, அந்த கடையில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கிறது வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ். நீங்கள் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் டீல் பேசணும் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து பேசலாங்க. ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, ரா மெட்டீரியல்ஸ் வந்து மெஷினரிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மெஷினரியோட பெஸ்ட் பில்லிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த மெஷினரி தான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இந்த மெஷினரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த மெஷினரி வாங்கிக்கலாம். இது நிறைய ஆல்ரெடி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷினரி பார்த்துருப்பீங்க, மேனுவல் மெஷினரி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் மெஷினரியும் பார்த்துருப்பீங்க. 3 வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிஸ்னஸோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 3 lakh இருந்து 5 lakh வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதுக்கு கம்மியாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் மெஷினரியோட காஸ்ட், அந்த அக்சசரிஸோட காஸ்ட்லாம் கொஞ்சம் அதாவது மினிமம் ஒரு 3 lakh to 5 lakh வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் தேவைப்படுது, அதேமாதிரி அந்த கன் ஸ்ப்ரே பண்ணுறாங்களா பிளாக் கலர் அடிக்கிறதுக்கு அது தேவைப்படுது, கிரைண்டர் தேவைப்படுது. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க கிரைண்டிங் மிஷின் எப்படி இருக்குன்ட்டு. ரீட்ரீட்டிங் மிஷின் பார்த்துருப்பீங்க, அதுவும் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் 2 மாடலாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்ஸ் பழைய டயர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் ரீபில்ட் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்பீங்களா செகண்ட் வீடியோ, அதில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிரைண்டிங் முடிச்சுட்டு பேக் பண்ணி நீங்கள் வந்து பெர் கிலோகிராம் சேல் பண்ணிக்கலாம். எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐடியா நீங்கள் நல்லா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஈஸியான குயிக்காக உங்களுக்கு வந்து குயிக் ஃபிக்ஸ் அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி என்ன மாடல் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹைவேஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து மூவபிள் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா போகுங்க அந்த பிஸ்னஸ் வந்து. அதே மாதிரி லோக்கல் வெஹிக்கிள் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அதில் டார்கெட் பண்ணுங்கள். தென் பஞ்சர் அண்ட் ரிப்பேர் ஷாப்ஸ் இருக்குல்ல அந்த கடைசியில் நீங்கள் டார்கெட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 10 லாரி 20 லாரி 30 லாரி வச்சுருப்பாங்க. அந்த ஏஜென்சிஸ் டயர் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ரீபில் டயர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 700 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஒர்க்கர்ஸ்னு பார்க்குறப்போ ஸ்கில்டு லேபர் ஒருத்தரும் அன்ஸ்கில்டு லேபர் 2 பேர் வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்க்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 35 ரூபாயிலிருந்து 45 ரூபா மேக்ஸிமம் 50 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ரீபில்ட் டயர்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்குவீங்க. ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு அந்த கிரைண்டிங் ப்ராசஸ் முடிச்சு ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி அந்த எல்லாம் பிளாக் கலர் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புறதுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெர் கேஜிக்கு வந்து ஒரு 150 ரூபாயிலேருந்து 170 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறப்போ பெர் டேக்கு ஒரு 70-80 கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே மினிமம் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு ஒரு 2.5 லேக்லேருந்து 3 லேக் வரை கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராஸ் ப்ராஃபிட் எடுக்கலாங்க. எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இபி பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அது மாதிரி மிஷினரி டிப்ரிசியேஷன் காஸ்ட் இருக்குது. ஏன்னா நிறைய மிஷினரி யூஸ் பண்ணுறோம், டிப்ரிசியேஷன் காஸ்ட் இருக்குது. இது எல்லாமே போக பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 to 2 லேக்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுற பிஸ்னஸ் ஐடியாங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது அரைஸ் ஆகுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு டயர் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் பற்றி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கிடச்சிக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நியூ இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் மை விஜய். பை.